ஒன்றில் ஒரு சிம்பிள் உதாரணம், 607 காவல்துறை காவலர்கள் அங்கே டிப்ளாய் பண்ணியிருந்தோம்னு சொல்லி சிஎம் சொல்லியிருந்தார். திரு டேவிட்சன் அவர்கள் 500 காவலர்னு சொல்லியிருந்தார். ஒரு சின்ன முரண்பாடு சொல்கிறேன், ஒரு சின்ன சாதாரண விஷயத்திலே எவ்வளவு முரண்பாடுகள் இந்த அரசியல் ஒவ்வொரு சட்டசபையில் சிஎம் சொன்னதுக்கும் திரு டேவிட்சன் அவர்கள் சொன்னதுக்கும். ஏன்னா அவசரப்பட்டு கரூர் இன்சிடென்ட் நடந்திருந்தோ அது நடப்பதற்கு காரணமாக இருந்ததும் பல விஷயங்கள் தமிழக அரசும் காவல்துறையும் செய்துள்ளது. இல்லைங்க பாருங்க, எங்களுடைய தலைவருக்கு வந்தது விட்னஸ் சம்மன். எல்லாருக்கும் தெரியும், உள்ள நடந்த உள்ள என்ன நடந்ததுன்ற தெரிவிக்கிறது அது மாண்பாக இருக்காது. கரூர் சம்பவத்தை பொறுத்தவரை எல்லாருக்கும் நாங்கள் பல தடவை சொல்லிட்டோம், தமிழக மக்கள் எல்லாருக்கும் தெரியும் அங்கே என்ன நடந்துச்சுன்னு. ஒன்றில் ஒரு சிம்பிள் உதாரணம், 607 காவல்துறை காவலர்கள் அங்கே டிப்ளாய் பண்ணியிருந்தோம்னு சொல்லி சிஎம் சொல்லியிருந்தார். 607, அதாவது சும்மா குத்து மதிப்பால் 607 காவலர்கள் சட்டசபையில் சொல்லியிருந்தார். திரு டேவிட்சன் அவர்கள் 500 காவலர்னு சொல்லியிருந்தார். ஒரு சின்ன முரண்பாடு சொல்றேன், ஒரு சின்ன சாதாரண விஷயத்திலே எவ்வளவு முரண்பாடுகள் இந்த அரசியல் ஒவ்வொரு சட்டசபையில் சிஎம் சொன்னதுக்கும் திரு டேவிட்சன் அவர்கள் சொன்னதுக்கும். ஏன்னா அவசரப்பட்டு இவர்கள் பல விதத்தில் இந்த கேஸில் நிறைய தவறுகளை இந்த ஆரம்பத்தில் இந்த கரூர் இன்சிடென்ட் நடந்திருந்தோ அது நடப்பதற்கு காரணமாக இருந்ததும் பல விஷயங்கள் தமிழக அரசும் காவல்துறையும் செய்துள்ளது. அது சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்தையும் எங்களால் முடிந்த அளவு நாங்கள் கொடுத்திருக்கிறோம். அடுத்ததாக கடந்த வாரம் கரூர் சம்பவத்தில், அதாவது போஸ்ட்மார்ட்டமில் பல குளறுபடிகள் நடந்துள்ளது என்று நாங்கள் பல புகார்கள் முன்னே கூறியிருந்தோம். அந்த பாதிக்கப்பட்ட இறந்தவர்களின் குடும்பங்களை கூப்பிட்டு காவல்துறையினர் மிரட்டி முன்தேதியிட்டு கையெழுத்து வாங்கியதாக பல புகார்கள் வந்தது. அது குறித்தும் சிபிஐயிடம் நாங்கள் எங்களுடைய புகார்களை தெரிவித்துள்ளோம். ஏன்னா பல இறந்தவர்களுடைய குடும்பத்தினரை அழைத்து அவர்களை மிரட்டி அவர்களிடம் முன்தேதியிட்டு நாங்கள் தான் அவசரமாக போஸ்ட்மார்ட்டம் முடிச்சு தர சொன்னோம்னு சொல்லி கரூர் நகர ஸ்டேஷன்லேருந்து கரூர் எஸ்பி ஆஃபீஸ்லேருந்து கூப்பிட்டு மிரட்டியதாக ஆதாரத்துடன் நாங்கள் புகார்களை தெரிவித்துள்ளோம்.